இந்த திரிபுராம்பிகாங்கிற நாமாவளிக்குள்ள மந்திர ரகசியம் அடங்கி இருக்கு. சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்றது இந்த திரிபுராம்பிகையை பத்தினா, ஒரு வடிவமாகவும் இருக்கு, 3 வடிவமாகவும் இருக்கு. அது அபிராமி பட்டு ரொம்ப அழகா சொல்லுவோம், முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியத்தை வச்சு சொல்லியிருக்காரு. திருக்கடையூர்ல பாலாம்பிகைக்கு பாத்தீங்கன்னா நடுப்புற ஒரு அம்பாள் நின்றுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். நான் சொல்றது காலசுமாரமூர்த்தி பக்கத்துல இருக்கிற அம்பாள். அதுக்கு 2 பக்கமும் 2 சேழியர் மாதிரி முழங்கால் அளவுக்கு நின்றுட்டு இருப்பா. அவ அந்த நாமாவளியோட சேர்ந்தே இருக்கிறவ, பிரியாதவ. ஜன்யமே அப்படி சகஜன்யம்னு சொல்லுவா. தோன்றும் போதே இந்த 3ம் சேர்ந்து தோன்றுவது, ஒரே சிலையில அடுத்த சிலையை வடிச்சிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற அம்பாள் சமகாந்தமான அருளையும் சமகாந்தமான பண்பையும் பெற்றிருக்கும். ஆனால் வெவ்வேறு விதமான ஆற்றலை அறிந்திருக்கும். இச்சைக்கு சமமான கிரியை, கிரியைக்கு சமமான ஞானம், அந்த 3ஐயும் ஒருங்கே பெற்றிருக்கும். அந்த மாதிரி 3 வடிவத்தை ஒரே சிலையில வடிச்சிருந்தால் அதுக்கு திரிபுராம்பிகான் பேர். அப்படி இருக்கிற சாமியை இந்த மந்திரத்தை சொல்லி வடிச்சா என்ன புண்ணியம் அப்படின்னா, உடம்பு இருக்கும்போது ஆரோக்கியத்தையும், உடம்பு போனதுக்கு அப்புறம் மோட்சமும், நமக்கு தேவையான அளவுக்கு அனுகிரகம் பண்ணினால் ஞானத்தையும் தரக்கூடியது. ஞான போகம் மோட்சம் 3த்தையும் இந்த ஒரே திரிபுராம்பிகா அப்படிங்கிற இது ஒரு மந்திர ரகசியம். இந்த இப்ப சில பேர் மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஆனா அப்ப அவளுக்கு பிரயோஜனத்துவத்தை எப்படி கொடுக்கறது? அம்பாள் முடிவு பண்ணிதான் இந்த நாமாவளியில போட்டிருக்கா. இதுல மந்திராட்சரங்கள் முழுக்க இருக்கு. நீங்க இதை சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் அதுக்கு வந்துடும். அந்த பலன் அதுவே கொடுத்துரும். அந்த காலத்துல பண்டமாற்று முறைன்னு சொல்லுவா. எடுத்துன்னு போய் நெல்லை போட்டுட்டு அவளுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிப்பா கடையில. அது பொருளா கொடுத்தா என்ன, இல்லை பொண்ணா கொடுத்தா என்ன, ஏதோ இப்ப நம்ம பணம் கொடுக்குறோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி 3மே பாத்தீங்கன்னா இந்த திரிபுராம்பிகாங்கிற நாமாவளி 3 விதத்திலும் பலனை தந்து ஞான போக மோட்சத்தை அனைவருக்கும் அருள வல்லது. அப்படிப்பட்ட சிறப்பான நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக.